ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கொஞ்ச நாளாக உங்களெல்லாம் மீட் பண்ண முடியல, வீடியோஸ் போடல. ஐம் ஸோ சாரி. அதுக்கான ரீசன் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக மணக்க பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னியோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஷர்வின் வந்து உடனே டிஃபன்லாம் முடிச்சுட்டு குளிக்கலாம் வாப்பா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருக்காரு. அவங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. என்ன நீங்களே கேளுங்களேன். கைக்கில் இருக்க மிஸ்ஸுக்கு பேச தரலன்னா கோவம் வந்துடும். மிஸ்ஸுக்கு ஜில் தண்ணிலாம் வேணாம், குளிக்க வரையும் வர மாட்டியா? ஆக்சுவலாக அவர் வந்து விளையாட போகணுன்னு தான் அழ ஆரம்பித்தார். அப்புறம் நான் வந்து ஏன்பா போய் குளிச்சுட்டு வந்துருப்பா, குட் பாய் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இல்லை ஜில் தண்ணியில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாரு. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணார். மிஸ்ஸுக்கு போயிடும், நீ ஒழுங்காக வந்துடு, எதுக்கு அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்க, குளிக்க வான்னு சொன்னேன். ஸோ என்ன பஞ்சாயத்து அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்க வாப்பா, மிஸ்ஸுக்கு வந்து வீடியோ வந்து போயிடும், மிஸ்ஸு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிகிட்டு இருக்காரு. இல்லை நான் குளிக்க மாட்டேன், நான் விளையாடணும், கார் பார்க்கிங் போய் சைக்கிள் ஓட்டணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ எப்படி இருந்தாலும் விளையாடினாக்கா வேர்த்துரும் ஜி, ஃபஸ்ட்டு போய் சைக்கிள் விளையாடட்டும், அப்புறமா வந்து நம்ம வந்து குளிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி சைக்கிள் ஓட்ட நாங்கள் பார்க்கிங் போனோம். ஷர்வன் நீங்கள் பாரு என்ன பண்ண போகிற? ஐயோ காற்று இல்லையா? ஐயோ காற்றடிங்க. நல்ல வேலை ராகேஷ் கிட்ட காத்தடிக்கிறது வேற இருந்தது. இந்த கையில் வச்சிருக்காரு பாருங்க, இப்போ அடிக்க போகிறாங்க. ஸோ சைக்கிளுக்கு காற்றெல்லாம் அடிச்சுட்டு சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்ட்டு ராகேஷோட சைக்கிளும் ஷர்வினோட சைக்கிளும் எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து ஷர்வின் சைக்கிளுக்கு மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் வந்து காற்றடிச்சாங்க. ராகேஷ் வந்து என் சைக்கிளுக்கு நானே அடிச்சுக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தை. ஸோ சைக்கிள் ஓட்டலான்னு ஷர்வினுக்கு வந்து தயாராகிட்டார். ஆக்சுவலாக சைக்கிள் வாங்கி ஷர்வின் பார்க்கிங்க்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி சைக்கிள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் ஓட்டினார் குழந்தை. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். கம் ஹியர், சுத்திட்டு வா. அங்க போவாத, வா இங்கே பார்த்து விட்டு, ஸ்ட்ரைட்டாக பார்த்து விட்டு. பிக் சர்க்கிளாக போடு, பிக் சர்க்கிள். ஸோ பர்த்டே மார்ச் 21 முன்னாடி வாங்கி வச்ச சைக்கிள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கார் பார்க்கிங்கில் வெளில வந்து கொண்டாந்து குழந்தை ஓட்டுது. வீட்டுக்குள்ளேயே அப்படி சின்ன வீடு, நம்ம வீடு, அதுக்குள்ளேயே இடிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தது. பரவாயில்ல, நல்லா ஓட்டுறான் பாருங்கள் குழந்தை. நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அதெல்லாம் கற்றுக்குவான், தைரியமாக வாங்கி கொடுங்கக்கா. நீங்கள் அழகாக குழந்தை ஓட்டுறான். சரி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், நீங்களாம் சொன்ன மாதிரியே அவன் அழகாக கற்றுக்கிட்டு ஓட்டுறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். குழந்தையோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் நான். அண்ணா கடை சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறதுல குழந்த முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல அப்படின்ட்டு தேங்க்யூ ஆல். யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிங்களோ சைக்கிள் வாங்கி கொடுங்கக்கா, கரெக்டான ஏஜென்ட் ரெக்கமெண்ட் பண்ணிங்களோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ்ப்பா. குழந்த முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் போயிட்டு கார் கீ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். என்னென்னு கேட்போம் வாங்க. ஜி என்ன ஜி பண்ண போகிறீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட் பேக் போயிட்டு இருப்போம். என்னென்னா நம்ம கார் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஆகும். வந்து எடுக்காமல் இருக்கிறதுனால பேட்டரி டவுன் ஆகிடலாம். ஸோ வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி இது பண்ணோம்னா பேட்டரி டவுனாக இருக்காது. அடுத்த நம்ம திடீர்னு எங்கேயாவது அவசரத்தை எடுக்கணும், அப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த பேட்டரி இதாகிறதுக்காக நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்தேன். ஸோ இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம்ல. அதனால் வந்து வீட்டில் அட்லீஸ்ட் வண்டியெல்லாம் வாஷ் பண்ணலாம், வண்டியை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி விடுங்க வண்டியை. 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிங்கே ஒரு 2 அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாவது ஒன்றும் எடுக்கல வண்டி ஸ்டார்ட் பண்ணியாவது ஒன்றும். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எடுத்து. சரி பை. என்னாச்சு, ஏன் நிறுத்திட்ட? சீக்கிரம் வந்துட்டு போயிட்டு அந்தாண்ட கார் வரப்போகுது, சீக்கிரம் ஓடிட்டு அந்த பக்கம், நீயே போய் பார்க் பண்ணு போ. ஸோ கார் வரப்போது ஓடும் சைக்கிளை கொண்டு போய் பார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இவர் வண்டி எடுக்கும் போதே கார் என்னன்னு தெரில, கார்த்தி ஒரு மாதிரி திருன்னு அதிருது, வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகலை, நவுற மாட்டேங்குது அப்படின்னாரு. சரி ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோமே அதனாலே இருக்கும், ஃபஸ்ட்டு நவுத்தி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக தொடச்சிடலாம் அப்படின்னு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்தார். இப்போ தான் ஃப்ரீ சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த வண்டி. என்னுடைய பர்த்டே October 13 அந்த டைமில் தான் வாங்கின புது வண்டி, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் ஃப்ரீ சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு வச்சிருச்சு. அது என்ன கதைன்னு நீங்களே கேளுங்களேன். பாருங்கள், கடிச்சிருக்கு, நல்லா போட்டு கடிச்சு வச்சுருந்துருக்கு. ஒயர் பூரா துண்டாக கிடக்கு பாருங்கள், அந்த கம்பியெல்லாம் கிடக்கு, ஃபுல்லாக கடிச்சிருக்கு. இந்த மொத்தம் 4 ஃப்ளக்கில் வந்து 2 ஃப்ளக் இருக்குது. 2 ஃப்ளக் இருக்குது. இந்த இங்கேருந்து 2 ஃப்ளக்கை வந்து கடிச்சிருக்கு. கடிச்சு ஒயர் மட்டும் தனியாக எடுத்துருச்சு. அதனால் வண்டி பிக்கப் இல்லை, வண்டி எடுக்கிறது கஷ்டம்.
வண்டி எடுக்க முடியல. புது வண்டி எலி கடிச்சு வச்சிருக்கு. கடிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் உங்கள் வீட்டில் வண்டியில் இருந்தால் பார்த்தா தயவு செய்து உங்கள் வீட்டில் வண்டிலாம் இருக்குன்னா எடுத்து பாருங்கள். 2 நாளைக்கு ஒரு வாட்டி வண்டி எடுத்து நவுத்துங்க. ஊரே இப்போ அடங்கியிருக்க நேரத்தில் எலிங்கெல்லாம் ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருக்கு. எல்லா வாழ்த்தனமும் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து குலாப் ஜாமுனை எலி வந்து சாப்பிட்டு போன கதை. ஸோ அந்த எலிக்கு பயந்தே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டில் ஃபுல்லாக எலி மருந்து வந்து அவுட் சைடு விண்டோஸு டோர்ஸ் அதெல்லாம் வந்து எலி மருந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கா மருந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காரை கடிச்சிட்டு போயிடுச்சு போல இருக்குது. ஸோ ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம், ஐயோ புது கார் இப்படி போயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் ஆச்சு, அப்படி பேசிக்கிட்டே கலகலன்னு சமையல் செஞ்சோம். ஸோ ரசம் இருக்குது, சாம்பார் செஞ்சேன், கோவக்காய் வறுவல் ரொம்ப ஃபேவரட். இந்த மாதிரி எனக்கு கிறிஸ்பியாக கோவக்காய் வறுத்தவர் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு கோவக்காய் வறுவல் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கெட்டி தயிர் துவைச்சி வச்சது. அடுத்தது சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான். சாம்பார் ஷர்வின் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றான்றதுனால அடிக்கடி நான் சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் கூட்டு இந்த மாதிரி தான் வெயில் காலத்தில் வைக்கிறேன். நான் நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தயிர் வந்து நீங்கள் துவைய வச்சிங்கன்னா மேலாப்பில் தண்ணி இருக்கும், அடியில் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மேலாப்பில் இருக்க தண்ணியை தயவு செய்து ஊற்றிடாதீங்க, அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அது அட்லீஸ்ட் மேலாப்பில் எடுத்து கொஞ்சமாக தயிர் போட்டு மோராது அடித்து குடிச்சிருங்க. ஸோ தட்டில் சாதம்லாம் போட்டு கோவக்காய் வச்சு சாப்பிட்லான்ட்டு ஃபஸ்ட்டு ஷர்வன் கூட்டிகிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஷர்வன் கூட்டிகிட்டே நானும் சாப்பிட்லாம். பசி கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணேன். நான் கீழெல்லாம் போய் விளையாடிட்டு வந்தது வேறு. ஸோ குழந்தைக்கு கூட்டிகிட்டே நம்மளும் கையோட சாப்பிட்றலான்னு ஒரே பிளேட்டில் 2 பேருக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஸோ குழந்தைய சாப்பிட வச்சுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷர்வினை வந்து என் ஹஸ்பண்ட் எப்படியோ சமாளித்து குளிப்பாட்டி விட்டுட்டார். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்ஸ் குழந்தை வேணும்னு கேட்டாலும் கொடுத்தோம். அடுத்து நாங்கள் வந்து ஷூட்டிங்காக 2 பேரும் தயாரானோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ ஏதோ ஒட்டிக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட தமிழ் கப்பல் விளாக்ஸ்க்கு ஷூட் பண்ண போகிறோம். சேலஞ்ச் வீடியோ, ஃபன் சேலஞ்ச் வீடியோக்கு. ஸோ ஃபன் சேலஞ்சு தான், ஒன்றும் பயப்படாதீங்க. இந்நேரம் இந்த vlog பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து தமிழ் கப்பல் vlogsல வந்திருக்கும். ஸோ தமிழ் கப்பல் vlogsல அந்த ஃபன்னியான சேலஞ்ச் வீடியோ பார்க்காதவங்க, எங்க 2 பேர்ல யார் வின் பண்ணாங்கன்னு தெரியாதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்க. எங்களுக்கே என்ன ரிசல்ட் இப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா இனிமேல் தான் ஷூட் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு தமிழ் கப்பல் vlogsல வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த vlog-ஐ நீங்கள் கார்த்திகா சேனலில் பார்ப்பீங்க. அதனால நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோட லிங்க்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம். ஸோ வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த வீடியோவும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. போயிட்டு முதல்ல நாங்கள் இந்த சேனலை முடிச்சுட்டு வரும்போது இதே மாதிரி ஒட்டிட்டு வரோம். தெரியல யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஸோ பார்த்தவங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ போயிட்டு நான் டக்குன்னு ஷூட் பண்ணுறோம். முடிஞ்ச 2-3 கிளிப்பிங்ஸ் சொன்னால் இதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷூட்டிங் அப்போ நடந்த சில சேட்டைகள் தான் இது. அப்போ எடுத்துக்கிட்ட சில பிக்சர்ஸ் தான் இது. கொஞ்சம் வாலான கப்புள்ஸ் தாங்க நிஜமாலுமே. நாங்கள் இருக்கிற ஒரு லைஃப்பை நிம்மதியாக ஜாலியாக வாழ்வோமே அப்படின்னு நினைக்கிற கப்புள்ஸ் நாங்கள். ஸோ இப்படி தான் அன்றைய நாள் போச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷர்வினுடைய ஃபேவரட் பூரி அண்ட் உருளைக்கிழங்கு. பூரி பவுல் ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, பூரிக்கு மாவு பிசைஞ்சேன் இல்லையா, அதுலேயே நான் பூரியை வந்து பொரிச்சு சுட்டு எடுத்து போட்டுட்டேன். பிகாஸ் ஹெல்ப்புக்கு வர அக்காலாம் இல்லை, நம்ம தான் எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது, உடம்பு முடியல. ஸோ பூரி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி நிறையா ஹெல்ப் வந்து என் ஹஸ்பண்ட் தான் கூட சேர்ந்து பண்ணாங்க. ஐ மஸ்ட் தேங்க் ஹிம். பிகாஸ் அன்றைக்கி வந்து எனக்கு விமென்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, பீரியட்ஸ் டைம் வேறு, அதனால எனக்கு கொஞ்சம் முடியல உடம்பு. ஸோ பூரிக்கு திரட்டி கொடுக்குற வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. மாவு இப்போ செய்கிறது நம்ம ஜோடியாக் செஞ்சிடும் இல்லையா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் செஞ்சோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேரம் போர்ட் விளையாடலாம், எனக்கு உடம்பு வேற முடியல, கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால் சிம்பிளாக செஞ்சிடலான்னு தக்காளி பிரியாணி செஞ்சேன். நிறைய மசாலாலாம் போடாமல் காரம் இல்லாமல் குழந்தையும் சாப்பிட்ற மாதிரி. பட் தக்காளி சாதம் வந்து அடிக்கடி செய்கிறதுனால தக்காளி பிரியாணியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பிரியாணி என் ஸ்டைலில் நான் செஞ்சேன். ஸோ மதியானம் வந்து தக்காளி பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சு. ஈவினிங் ஆக ஆக ரொம்ப எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபைப்ராய்டுக்கு வந்து யூட்ரஸில் ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்களா. ஹெவி ப்ளீடிங்கில் அந்த டிவைஸ் வந்து வெளில வந்துருச்சு. சிவியர் பெயின், உயிர் போகிற மாதிரி பெயின். டெலிவரிக்கு கூட நான் இவ்வளோ பெயின் நான் அனுபவிச்சதில்லை, அவ்வளோ மோசமான பெயின், ஹெவி ப்ளீடிங். முடியாமல் எனக்கு கார் வேறு இப்போ அந்நேரம் பார்த்து கார் வேறு சொதப்பிருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் தான் வேறு வழியே இல்லாமல் தெரிஞ்சவங்க ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு சொல்லி கடவுள் புண்ணியத்தில் அவர் வந்தார். உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி நாங்கள் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட்டில் இருந்தேன். கொஞ்சம் சீரியஸ் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதிகப்படியான பிளட் லாஸ் ஆனதுனால ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 கவுண்ட்க்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்னுமே வந்து இந்த பிளட் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகலை, எந்த மெடிசன்ஸும் என் பாடி கேட்கலை.
ஸோ 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்த நாள் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நான் இப்போது இந்த வீடியோவோட சேர்க்குறேன் இல்லையா, இது வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் இதை கூட ஜாயின் பண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 2 வீக்ஸ் கழித்து ஆப்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. கோவிட்லாம் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது நிலமைன்னு தெரியல. பட் கொஞ்சம் சீரியஸான நிலமை தான் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி ஆப்ரேஷன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது நான் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் மெடிசன்ஸில் தான் இருக்கேன். ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆப்ரேஷன் டேட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதெல்லாம் என்னன்றது நான் வீடியோஸில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனைலாம் நான் வீடியோ போடுறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரோடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. என்னுடைய லைஃப்க்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, பெரிய என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ், விஷஸ், சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு காரணம். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக நான் என்ன காரணங்கள் அப்படின்றதோட சேர்த்து பழைய எனர்ஜெட்டிக்கோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா.